السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழிகாட்டியாக வந்த அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த வகுப்பிற்கு அதற்கே உரித்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் குறைந்த மட்டுமே பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்காக இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கின்றோமோ, இதே போன்ற நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றவராக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் அல்லாஹு தாலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளில், நம்முடைய நண்பர்களில் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய மக்களுடைய கபறுகளை அல்லாஹு தாலா சொர்க்கத்துடைய பூஞ்சொலையை ஆக்குவானாக. கபருடைய வேதனை விட்டு காப்பாற்றுவானாக. நம்மையும் நாளைக்கு மறுமை நாளில் வெற்றி பெற்ற கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பின் தலைப்பு ஏன் தூதுத்துவம் ரிசாலத் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாத்துடைய அடிப்படை என்று பார்ப்போம் என்று சொன்னால் 3 விஷயங்களை மையப்படுத்தி தான் இஸ்லாம் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒன்று தௌஹீத், இன்னொன்று ரிசாலத், மூன்றாவது ஆகிரத். ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை கோட்பாடு ஆகிய விஷயங்கள் அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஏகத்துவத்தை குறித்து நாம் கடந்த வாரங்களில் நாம் கேட்டிருக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக தூதுத்துவம் ஏன் ரிசாலத் என்ற தலைப்பின்களுக்கு மத்தியில் நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா தன்னுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா குர்ஆனிலே பலவிதமாக அறிமுகப்படுத்துகின்றார். அதில் மிக முக்கியமாக அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த அறிமுகம் குர்ஆனில் 25 நபிமார்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த அறிமுகத்துக்கு அல்லாஹு தாலா மிக மிக குறைவாக 2 தூதர்களை அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை கொண்டு தான் அறிமுகப்படுத்துகின்றான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொன்று தன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்கின்றான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரி ரோல் மாடல் இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துகின்றான். அனைத்து தூதர்களும் நமக்கு முன்மாதிரி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா மிக முக்கியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது நபி அவர்களையும் சொல்கின்றான் என்று சொன்னால் அதில் கொஞ்சம் அதிகமான ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தூதர் முஹம்மது நபி அவர்கள் வெறுமனே மார்க்கத்தை போதிப்பதற்காக, வணக்க வழிபாடுகளை சொல்வதற்காக, இபாதத்துகளை சொல்வதற்காக, நன்மையான விஷயங்களை சொல்வதற்காக மட்டும் இந்த தூதர் அனுப்பப்படவில்லை. மாறாக இந்த தூதர் நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து பகுதிகளுக்கும், காலை எழுந்தது முதல் மீண்டும் இரவு தூங்க செல்லும் வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் சந்திக்கின்றோமோ, எதையெல்லாம் பார்க்கின்றோமோ, எதையெல்லாம் கேட்கின்றோமோ, எதையெல்லாம் சிந்திக்கின்றோமோ, அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம், அல்லாஹுடைய தூதர்கள் அனைத்து தூதர்களுக்கும் ஒரு முன்மாதிரி, உறவுகளுக்கு மத்தியில் முன்மாதிரி, வாழ்க்கையில் ஒரு அழகிய கணவராக எப்படி இருப்பதற்கு முன்மாதிரி, ஒரு தந்தையாக, ஒரு ஆசிரியராக, ஒரு நண்பராக, வியாபாரியாக, போர்ப்படை தளபதியாக, ஆட்சி தலைவராக, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து விஷயங்களுக்கும் அல்லாஹுடைய தூதர்கள் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியலா அல்லாஹுடைய தூதர் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வியாபாரமா அல்லாஹுடைய தூதர் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப வாழ்க்கையில் சிக்கலா அல்லாஹுடைய தூதர்கள் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி, ஒரு பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி, இப்படி
முன்மாதிரியாக அல்லாஹுடைய தூதரை நாம் வகுத்து பார்ப்போம் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கை சேதம் என்னென்று சொன்னால், இந்த சமூகம், இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹுடைய தூதரை ஒரு வணக்க வழிபாடு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக, வணக்க வழிபாடுகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியராக, இபாதத்துகளுக்கு ஒரு முன்மாதிரியாக மட்டும்தான் அல்லாஹுடைய தூதரை எடுத்துக்கொள்கின்றார்களே தவிர மற்ற துறைகளில் அவர்கள் தம்முடைய மனம் போன போக்கில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மற்ற துறைகளில் இந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதில்லை. அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை தம்முடைய மனம் போன போக்கிலே செய்கின்றார்கள். அங்கே அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரி என்ன என்பதை பார்க்க மறந்து விடுகின்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திறந்த புத்தகமாக, ஒளிமயமான வாழ்க்கையாக, வாழ்க்கையுடைய இரவும் பகல் போன்று ஒளி வீசக்கூடிய ஒரு முன்மாதிரியாக அல்லாஹுடைய தூதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாடுகளை ஒரு முஸ்லீம் அறிந்திருப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லீம் தொழுகின்றார், ஒரு முஸ்லீம் நோன்பு வைக்கின்றார், ஒரு முஸ்லீம் இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்கின்றார். ஆனால் அவருடைய வியாபார விஷயத்தில் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதிலே சற்று கோளாறு இருக்கின்றது. அதே போன்று குடும்ப உறவு விஷயங்களில் அவர் வழி தவறி நடக்கின்றார். குடும்பத்தை அவர்கள் மதிப்பதில்லை, குடும்பத்தோடு அவர்கள் பாசத்தோடு இருப்பதில்லை, பிள்ளைகளை பாசத்தோடு நடத்துவதில்லை, பிள்ளைகள் விஷயத்திலே கவனக்குறைவாக செயல்படுகின்றார் என்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியை அந்த விஷயத்தில் அவர்கள் கைவிட்டு விடுகின்றார். ஆக ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களை அறிந்திருப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் மிக அடிப்படையான கோட்பாடுகள் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று ஏகத்துவம், தூதுத்துவம், மறுமை கோட்பாடு ஆகியவை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்க வேண்டும். ஏகத்துவம் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், எந்த கடவுளும் இல்லை அல்லாஹை தவிர என்பதை நாம் விளங்கியிருக்கின்றோம். அதற்கு முழுமையாக நாம் வழிபட்டு நடப்பதும் அதற்கு கட்டுப்படுவதும் மிக அவசியமாக ஒரு முஸ்லீமுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹை தவிர வேறு எந்த ஒரு இறைவனையும் அவன் தன் இறைவனாக நினைத்து பார்ப்பதோ அல்லது இறைவன் என்பதாக ஏற்றுக்கொள்வதோ மார்க்கத்தில் எதுவும் அனுமதி இல்லை. அதனுடைய இரண்டாவது பகுதி பார்ப்போம் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை முஹம்மது நபியை தம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வது. வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் வெறுமனே வாய் வழியாக நான் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொள்கின்றேன், அவரை நான் பின்பற்றுகின்றேன் என்று சொல்வது மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையுடைய அனைத்து விஷயங்களும் அவருடைய சொல் செயல்களை கட்டுப்பட்டு நடப்பது தான் இறை தூதருடைய கட்டுப்படுகின்றோம் என்பது கொண்ட முக்கியமான அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி நடக்க வேண்டும், ஏன் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதுதான் இன்றைய வகுப்புடைய முக்கிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலிலே ஏன் அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்து தொடர்ந்து ஏன் அல்லாஹு தஆலா இந்த தூதுத்துவத்தை இந்த தூதருக்கு தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக அல்லாஹு தஆலா இந்த மனிதனை உலகத்திலே வாழ வைத்து அவனுக்கு பூமியை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு பலவிதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றான். இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, பிரதிநிதியாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். வைது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இனி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மனிதனை அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹுடைய பிரதிநிதியாக ஆக்கியிருப்பதன் பொறுப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா எதை விரும்புகின்றானோ, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை அமைத்து கொடுத்திருக்கின்றானோ அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் அதை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு தான் பிரதிநிதியுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே அல்லாஹுடைய பிரதிநிதி என்று சொன்னால் அல்லாஹுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதோ அல்லது தன்னை அவன் அல்லாஹ் என்பதாக நினைத்துக் கொள்வதோ அல்லது தனக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொந்தம் என்பதாக சொல்லிக்கொள்வதோ அல்ல, மாறாக அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த பணியை செவ்வனை யார் செய்கின்றார்களோ அவர்தான் அல்லாஹுடைய உண்மையான பிரதிநிதி. அல்லாஹ் எந்த நோக்கத்தை படைத்தானோ அந்த நோக்கத்தை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றுகின்றார். ஆனால் அதை விட்டு வெறுமனே தொழுகை, இபாதத், வணக்க வழிபாடுகள் மற்றும் கவனம் செலுத்தி அல்லாஹ் தன் அனுப்பப்பட்ட நோக்கத்தை இந்த மனிதன் புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றான் என்று சொன்னால் அவன் அந்த பிரதிநிதித்துவத்தை, ரெப்ரசன்டேட்டிவுடைய பணியை அவன் முழுமையாக நிறைவேற்றவில்லை. இதற்காக நாளைக்கு மறுமை நாள் அவன் விசாரிக்கப்படுவான். இதற்காக நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹு தஆலா அவனை கேள்வி கேட்பான் என்ற அச்சம் அவன் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக தம்முடைய வாழ்க்கை முறை அவன் மாற்றிக்கொண்டு பிரதிநிதித்துவத்துடைய பணியை அவன் மேற்கொள்ள அவன் ஆயத்தமாகுவான். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பிரதிநிதியுடைய வரிசையில்
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி அல்லாஹுடைய ஒரு தூதராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக என்னென்ன விஷயங்களை இந்த உலகத்திலே மனிதன் செயல்பட வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா வழிகாட்டி இருக்கின்றானோ, அல்லாஹ் நினைக்கின்றானோ அதையெல்லாம் தம்முடைய வாழ்விலே செய்து காட்டக்கூடிய ஒரு தூதராக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹு தஆலா ஏன் தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹுடைய பிரதிநிதித்துவத்தை விளங்கியிருக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதுத்துவத்தை ரிசாலத்தை அல்லாஹுடைய தூதர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதரை குறித்து இன்னொருத்தில் சொல்லும்போது சொல்லுகின்றான், இன்ஹுவ இல்லா வஹீ யூஹா. இந்த தூதர் தம்முடைய மன இச்சைப்படி எதுவும் பேசுவதில்லை. அல்லாஹு தஆலா எதை சொல்லுகின்றானோ அதைத்தான் இந்த தூதர் அவர்கள் சொல்லுவார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா எந்த ஒரு மனிதனிடத்திலும் நேருக்கு நேராக பேசுவதில்லை. எந்த ஒரு மனிதனிடத்திலும் அல்லாஹு தஆலா டைரக்ட் டு ஃபேஸ் அல்லாஹு தஆலா பேசுவதே இல்லை. மாறாக அல்லாஹு தஆலா வஹீன் மூலமோ அல்லது திரைக்கு அப்பால் இருந்தோ அல்லது ஒரு வானவரை அனுப்பி வைத்தோ அல்லாஹு தஆலா நேரடியாக பேசுவதில்லை. ஆக அல்லாஹு தஆலா பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 அடிப்படைகளை அல்லாஹு தஆலா வரிசைப்படுத்துகிறான். ஒன்று வஹீன் மூலமாக, சகிக்கினை மூலமாக அல்லாஹு தஆலா பேசுவான். அல்லது திரைக்கு அப்பால், அல்லாஹுக்கும் அந்த தூதருக்கும் நடுவில் ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் பேசுவான். அல்லது அல்லாஹு தஆலா ஒரு வானவரை அனுப்பி வைத்து பேசுவான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த 3 வகையாகவும் பேசியிருக்கின்றான். ஒன்று வஹீன் மூலமாக பேசியிருக்கின்றான், இன்னொன்று மெஹராஜ் பயணத்தில் திரைக்கு அப்பால் இருந்து பேசியிருக்கின்றான், மூன்றாவது தம்முடைய தூதரை அனுப்பி அல்லாஹு தஆலா பேசியிருக்கின்றான். ஆக அல்லாஹு தஆலா இப்படித்தான் பேசுவான். ஆக இப்படி அல்லாஹு தஆலா பேசும்போது ஒரு மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டும், அந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டணுவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு வானவரை தேர்ந்தெடுக்கின்றான். அந்த வானவரிடத்திலே அல்லாஹு தன்னுடைய செய்தியை சொல்லுகின்றான். அந்த செய்தியை அந்த வானவர் இந்த உலகத்தில் வந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த செய்தியை பின்பற்றக்கூடிய, அந்த செய்தியின் பணியை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு மனிதரை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியம். நம்முடைய ரகசியத்தை, உதாரணமாக நம்முடைய ரகசியத்தை நம்முடைய எல்லா நண்பர்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொள்வதில்லை. நமக்கு ஒரு 5 நண்பர்கள் இருக்கின்றான்னு சொன்னால் நம்முடைய ரகசியத்தை, நம்முடைய ஒரு விஷயத்தை அல்லது நம்முடைய கஷ்டத்தை குறிப்பாக நாம் ஒரு இடத்துல நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஒரே ஒரு நண்பர்கிட்ட சொல்லிக் கொண்டிருப்போம். என்ன காரணம் என்று சொன்னால் அந்த நண்பரை நாம் இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் உண்மையாளர், இவர் என்ன செய்ய மாட்டார், பொய்யாக சொல்ல மாட்டார், இட்டுக்கட்டி சொல்ல மாட்டார் என்பதாக நாம் முடிவெடுத்து அந்த ரகசியத்தை நாம் சொல்லுவோம். அதில் சிலர் உண்மையாக அப்படி இருக்கலாம், மற்றும் சிலர் தவறாக சென்று விடலாம். ஒரு சாதாரண ரகசியம், எந்த ஒரு பயனும் இல்லாத பிரயோஜனம் இல்லாத ரகசியத்தை சொல்வதற்காகவே நாம் சில நபர்களை யோசிக்கின்றோம், தேர்ந்தெடுக்கின்றோம். மனைவியிடம் சொல்லாத ரகசியத்தை கூட அவன் நண்பரிடத்தில் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹுடைய இந்த செய்தி இருக்கின்றது, அது ரகசியத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு வலுவான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கின்றான். இந்த ரகசியத்தை, இந்த விஷயத்தை, இந்த வஹி தூதுத்துவ செய்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? உலகத்தில் ஆரம்ப காலகட்டத்திலே கெட்டவராக, அவருடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டத்திலே மிக மோசமாக வாழ்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்பால் அவர் திருந்தி நல்ல மனிதராக மாறி அவர் நல்லவராக வாழ்வது இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தம்முடைய ஆன்மீக தலைவர், ஆன்மீகவாதி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய முன்பக்கத்தை சற்று புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் செய்யாத அக்கிரமங்கள் ஏதும் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த நபிமார்கள், ஆதம் நபியிலிருந்து இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை யாரும் அப்படிப்பட்டவர்கள். ஆரம்பத்திலும் அவர்கள் நல்லவராக இருந்தார்கள், இறுதியிலும் அவர்கள் நல்லவராக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பின்பும் அவருடைய சொல்லும் செயலும் மக்களால் மதிக்கப்படக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு மனிதத்தை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கின்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பகால வாழ்க்கை, நபியாவதற்கு முன்பாக அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் புரட்டி பார்க்கின்றோம். மக்கா வாசிகளும் அனைவருமே அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்பதாக மக்களால் அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்கி யாருமே அப்படி இல்லை. ஒரு ஆரம்ப காலகட்டம் ஆமாங்க, ஃபஸ்ட்டு அப்படி இருந்தேன், அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினா திருந்து விட்டேன் என்பதாக சிலர் திருந்து விடுவார். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கூட இந்த தூதர் இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கை முறையை வாழவில்லை. இன்னொன்று,
அல்லாஹுடைய தூதருடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையுடைய நிலைமை, சூழ்நிலை, சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்தியாவை விட மோசமாக இருந்தது. வீடுகள் தோறும் விபச்சாரமும் குடிகளும் கொலைகளும் அநியாயங்களும் அட்டுழிகளும் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா? ஊரே சுத்தம் மோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரொம்ப மோசமாக ஊரே ஒரு நல்ல விஷயத்தை யாரும் கேட்க தயாரில்லை என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய போது ஒரே ஒரு மனிதர் மட்டும் நல்லவராக வாழ முடியுமா? அப்போ அல்லாஹு தஆலா அந்த தூதரை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அந்த விஷயத்தை அவர்களுக்கு போதிக்கின்றார். ஊரே நிர்வாணமாக காபாவை வலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் செய்யவில்லை. நிர்வாணமாக வரக்கூடிய செயலை அப்போதே அவர்கள் சிறு வயதிலே அவர்கள் எதிர்த்தார்கள். ஒரு 10 வயதில் இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக 10 வயதிலே ஹிஸ்புல் ஃபுலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை துவக்குகின்றார்கள். இந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களிடத்திலே பொருட்கள் களவாடப்படுகின்றன, அதை தடுக்கணுவதற்காக வேண்டிய ஆரம்பத்திலே அபூபக்கர் சித்திக் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருந்து கொண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வருகின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பான முறையில் ஹஜ்ஜு செய்து நாடு திரும்ப வேண்டும். அவருடைய பொருள் களவாடப்பட்டாலோ சூறையாடப்பட்டாலோ தாக்கப்பட்டாலோ உடனடியாக அங்கே 2 பேர் நிற்பாங்க. விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, வெளியூர்காரங்க, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம ஊருக்கு கெட்ட பேர். அதுக்கு மக்கள் கட்டுப்பட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே சொல்லக்கூடிய மனிதர் அப்படிப்பட்ட மனிதர். அதை விட்டுட்டு நீ அப்படி தானேப்பா இருந்த ஆரம்பத்தில், இப்போ என்னப்பா திடீர்னு நல்ல ஒரு மாதிரி பேசலை என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தப்படவில்லை. அப்போ சிறு வயதிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த தூதரை தேர்ந்தெடுக்கின்றான். நல்லவராக, ஒரு நியாயமானவராக, வாய்மை உள்ளவராக ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கின்றான். தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா முடிவெடுக்கின்றான், இவர் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இவரை நாம் நபியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவரை இவர் மக்களிடத்திலே நற்பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தீமையான செயலுக்கோ அல்ல தீமைக்கோ அவர் ஒருபோதும் துணை போய் விடக்கூடாததற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த தூதரை சிறு வயதிலே வார்த்தெடுக்கின்றான். வார்த்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அவருடைய சொல்லை மக்கள் அங்கீகரிக்கின்றார்கள், அவருடைய செயலை மக்கள் அங்கீகரிக்கின்றார்கள். அல்லாஹ் தூதர்கள் சொல்கின்றார்கள், இந்த மலைக்கு பின்னே ஒரு பெரும் கூட்டம் உங்களை தாக்க வருகின்றன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நபி அவர்களுக்கு முன்னாடி கேட்குறாங்க, நபியெல்லாம் ஆகவே இல்லை, அதுக்கு முன்னாடி கேட்குறாங்க, ஒரு பெரும் கூட்டம் இங்கே தாக்க வருகின்றன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்வோம், உங்கள் வாயிலிருந்து நாங்கள் பொய்யை நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அதாவது உலகத்தில் பெற முடியுமா? ஒரு அரசியல் கேட்குறாரு, நான் உங்கள் இடத்துல நான் பொய் பேசியிருக்கின்றேனா என்று சொன்னால் மக்கள் என்ன சொல்வார்கள்? இல்லை, நீங்கள் உண்மை தான் பேசுங்க சொல்லுவாங்களா? இல்லை, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாகவே வாழ்கின்றீர்கள் தான் மக்கள் சொல்வார். எந்த ஒரு மனிதரும் அந்த வார்த்தையை கேட்க முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தனக்கும் மக்களுக்கும் உள்ள அந்த ஒரு வரிசையை அவர்கள் உறுதிப்படுத்தி காட்டினார்கள். நான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகின்றது சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? மக்கள் சொன்னார்கள், ஆம் ஏற்றுக்கொள்வோம், முகம்மதின் வாயிலிருந்து நாங்கள் பொய்யை நாங்கள் பார்க்கவே இல்லை, உன்னை நாங்கள் உண்மையாளர்களாக அல் அமீன் சாதிக்காக நாங்கள் பார்க்கணும் என்பதாக சொல்லும்போது இப்போது மக்கள்கிட்ட கேரண்டி வந்துச்சு. நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்க தானே? ஆமாம் சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய தூதர், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த தூதுத்துவ செய்தியை சொன்ன உடனேயே மக்கள் வளர்த்து போனார்கள். ஏன்னு சொன்னால் அந்த லாத் உஸ்ஸாமி அவர்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பிரியமும் கண்ணியமும் அவர்களுக்கு மக்களுக்கு இருந்தது. இப்படி இருக்கும்போது இவர் தன்னை தூதர் என்பதாகவும் அல்லாஹ் தான் இறைவன் என்பதாகவும் சொல்லுகின்றார்கள் என்பதாக சில மக்கள் அப்போதே என்ன செய்தார்கள் சொன்னால் மறுக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் விலகி சென்றார்கள். இன்னும் சிலர் தம்முடைய அந்த இனவெறியின் மூலமாக ஜாதி வெறியின் மூலமாக அல்லாஹுடைய தூதரை தூற்றினார்கள், பொய்யர் என்பதாக சொன்னார்கள். எந்த வாய் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உண்மையாளர் என்பதாக சொன்னார்களோ அவர்கள் உடனே பொய்யர் என்பதாக சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதில் சிலர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா தன் தூதரை எப்படி வார்த்தெடுக்கின்றான். இந்த தூதுத்துவ செய்தியை தாங்கிக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தான் சொல்லக்கூடிய செய்திகளை கூடுதல் குறைவில்லாமல் சரியான முறையில் சொல்லக்கூடிய ஒரே மனிதர் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கின்றான். அந்த தூதர் அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை மக்கள் வாழ வேண்டுமென்பதாக அல்லாஹ் நாடுகின்றானோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வெறும் 23 ஆண்டுகளில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள். ஆனால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருந்தது? நான் குறிப்பிட்டது போன்று விபச்சாரத்தை பரவலாக்கினார்கள், மதுவை சாதாரணமாக்கினார்கள்,
திருட்டுகளும் கொலைகளும் கொள்ளைகளும் அரங்கேறிக் கொண்டே இருந்தன. திட்டமிட்டு கொண்டு மக்களை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இனவெறியும் ஜாதி வெறியும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். அதே போன்று அனாதைகளையும் ஏழைகளையும் உதாசீனப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கொஞ்சமும் நேர்வழி பெறும் இந்த சமுதாயம் என்று கொஞ்சமும் நினைக்க முடியாத ஒரு சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா இந்த தூதரை தேர்ந்தெடுத்தார். இந்த தூதரும் என்ன செய்தார்கள் சொன்னால், அல்லாஹுடைய பணியை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்பதை உறுதி எடுத்தார்கள். முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வழிகாட்டுதலும் அல்லாஹுடைய உதவியும் மிக மிக பெரிய உறுதுணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. 23 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார். இப்போ இங்கே நிறுத்திட்டு நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கணும். நமக்கு 60 வயது ஆகின்றது, 70 வயது ஆகின்றது. இந்த மார்க்கத்தை சிறு வயதிலிருந்து நாம் விளங்கி இருக்கின்றோம். நாம் ஒரு 10 ஆண்டு காலகட்டங்களில் நம்முடைய பகுதிகள், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில், நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில், நம்முடைய பகுதியில் நாம் செய்த மாற்றம் என்ன? நாம் செய்த மிகப்பெரிய ஒரு புரட்சி என்ன? நாம் செய்த அல்லாஹுடைய சொல் அந்த பிரதிநிதித்துவத்தை நாம் எப்படி காப்பாற்றியிருக்கணும் என்பதை பார்ப்போம் என்று சொன்னால், அதற்கு ஒரே பதில், ஏதும் நாம் செய்யவில்லை. நவுதுபில் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நம்மால் முடிந்தவரை அந்த பிரதிநிதித்துவ பணியை மேற்கொள்வது நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நம்முடைய காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், மக்கள் இஸ்லாத்தை கேட்பதற்கும் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்கும் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் மக்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலை அதுதான். ஆனால் மக்களுக்கு இந்த செய்தி இன்னும் கொண்டு போய் நாம் சேர்க்கவில்லை. நாம் நமக்குள்ளே வைத்திருக்கின்றோம், பள்ளிவாசலுக்குள்ளே வைத்திருக்கின்றோம், அல்லது நம்முடைய தொப்பிக்குள்ளே நாம் வைத்திருக்கின்றோம், அல்லது நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் வைத்திருக்கின்றோம். குரானை பிற மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதும் குரானை கொடுப்பதும் இஸ்லாத்தை சொல்வதும் இல்லை. இதன் காரணமாக நம்முடைய பணியை நாம் செவ்வனை செய்யவில்லை என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் நாளைக்கு மறுமையினால் நாம் இதை விசாரிக்கப்படுவோம். ஆக இந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த தூதுத்துவ செய்தியை மிக சரியாக நிறைவேற்றினார்கள். எப்படி முகமது நபி அவர்கள் இந்த தூதுத்துவ பணியை நிறைவேற்றினார்களோ, இதே போன்று இதற்கு முன் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களும் அந்த பணியை நிறைவேற்றினார்கள். ஏதாவது தூதர் ஃபெயிலானாங்களா இந்த லிஸ்ட்டில்? ஆதம் நபியிலிருந்து முகமது நபி வரை ஒரு தூதர் கையை தூக்கிட்டார், யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை திருத்த முடியாது, நான் நபியை பதவியை நான் வாபஸ் வாங்கி கொள்கின்றேன் என்பதை கையை உயர்த்தினார்களா? இல்லை. மாறாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறார். உயிர் போகும் வரை தன் 2 துண்டாக கம்பத்தில் வைத்து அறுக்கப்பட்டாலும், தான் கொல்லப்பட்டாலும், மக்களால் சித்திரவதை செய்யப்பட்டாலும் இந்த பணியை செவ்வனே நிறைவேற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பணியைத்தான் அனைத்து நபிமார்களும் செய்தார்கள். அந்த நபிமாருடைய வாரிசுகள் சிலர் இந்த பணியை தொடர்ந்து செய்தார்கள். நாம் அந்த நபிமாருடைய வாரிசுகளாகவும் நாமும் இருக்கின்றோம். இன்னும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த ஒரு பணி என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறியாமை காலகட்டத்திலே இந்த தூதுத்துவ செய்தியை மக்களுக்கு மத்தியில் மிக தெளிவாக சொன்னார்கள். அதில் அனைத்து மக்களும் அந்த தூதுத்துவத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு விளக்கினார்கள். இறுதியாக மாபெரும் ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டது. மாபெரும் ஒரு சமுதாயம் 23 ஆண்டுகளில் மிக சிறந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் உண்டாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் தான் நாமும். ஆனால் இன்று மீண்டும் நம்முடைய சமுதாயம் அறியாமை நோக்கி, நம்முடைய சமுதாயம் மீண்டும் அந்த ஜாஹிலியத்தை நோக்கித்தான் மீண்டும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆக அந்த அல்லாஹுடைய தூதரை, அந்த நபியுடைய வாழ்க்கை முறையை நாம் எவ்வாறு அணுகுகின்றோம்? இந்த மாதம் இன்று இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் தெரியுமா? என்ன மாதம்? ரபீஉல் அவ்வல். இந்த மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் அவர்கள் இறந்த மாதமுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த மாதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகத்தை நம்ம எப்படி அணுகுகின்றோம்? அவர்களை புகழ்வதன் மூலமாக, புகழ் பாடுவதன் மூலமாக, அவர்களுடைய பெயரிலே விழாக்கள் எடுப்பதன் மூலமாக நபிகள் நாயகத்துடைய அந்த நேசத்தை நாம் காட்டுகின்றோம். ஆனால் இதெல்லாம் உண்மையான ஒரு நேசம் அல்ல. உண்மையான நேசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த பணியை விட்டு சென்றார்களோ, முடித்து சென்றார்களோ, அந்த பணியை தொடர்வது தான் உண்மையின் நேசத்துடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது.
ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் முதலில் எப்படி அணுகுகின்றோம், எப்படி பார்க்கின்றோம், அதுதான் கேள்வி. நான் அல்லாஹ்வுடைய தூதரை முகமது நபியை நான் இப்படித்தான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் இன்று முஸ்லீம்கள் ஒரு 50% முஸ்லீம்கள் அல்லது 60% முஸ்லீம்கள் நபிகள் நாயகத்தை எப்படி பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், இவர் ஆன்மீக தலைவர், அவரை மாதிரி யாரும் வாழ முடியாது, அதுக்கடுத்து அவரை மாதிரி யாரும் செயல்படவும் முடியாது, இவனே முடிவு பண்ணிடுறான், அவரை மாதிரி வாழவும் முடியாது, அவர் செஞ்ச பணியை செய்யவும் முடியாது, கொஞ்சம் கூட செய்ய முடியாது, அவர் ஆன்மீக தலைவர், அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்பதாக நாம் புகழ்கிறோம். 60% மக்கள் இப்படி இருக்கின்றார்கள். மிக சொற்பமாக 1%, 2% மக்கள் மட்டுமே நபிகள் நாயகத்துடைய அந்த வாழ்க்கை முறையை படிக்கின்றார்கள், புரிந்து கொள்கின்றார்கள், எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த விஷயத்தை விளங்கி அதன்படி செயல்படுகின்றார்கள். மற்ற சதவீத மக்கள் எல்லாம் ரசூலுல்லாவோட பேரை சொன்னால் ஸலவாத் சொல்லுவாங்க, ரசூலுல்லாவை பற்றி குறைச்சி பேசினா கோவப்படுவாங்க, ரசூலோட உருவப்படத்தை வரைஞ்சால் ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் பண்ணுவார்கள், ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப பாசம் இருக்குது என்பதாக சொல்வார்கள். ஆனால் அந்த தூதரை நீங்கள் எப்படி பின்பற்றுகின்றீர்கள்? பொது வாழ்வில் சிறந்த தலைவராக இருந்தார்களே, அதே போன்று தனி வாழ்விலும் சிறந்த ஒரு தலைவராக இருந்தார்கள். இன்று சிலர் பொது வாழ்வில் சிறந்தவராக, தனிப்பட்ட வாழ்வில் ஒழுக்க வீழ்ச்சியில் இருப்பவரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொது வாழ்க்கைன்னு சொன்னால் வெள்ளையும் சொல்லையுமா மிக தூய்மையாக மக்களுக்கு மத்தியிலே அணுகக்கூடிய ஒரு பொது வாழ்க்கை, அவருடைய அந்தரங்கம் ரகசியம் என்று பார்ப்போம் என்று சொன்னால் அவரை மாதிரி ஒரு மோசமான ஆள் யாரும் இல்லை. 6 மணிக்கு மேலே அவர் பார்க்க முடியாது, அவருக்கு இன்னொரு முகம் தெரிஞ்சிடும். ஆனால் நபிகள் நாயகம் அப்படி இல்லை. இரவு 12 மணிக்கு சென்றாலும் சரி, 3 மணிக்கு சென்றாலும் சரி, அந்த இருக்கக்கூடிய ஒரு தோழருக்கு என்ன வழிகாட்ட முடியும் என்பதை விளங்கிக் கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு நேரத்தில் ஒழு செய்வதற்காகவும் அவர்கள் கழிவறைக்கு சென்றால் தண்ணீர் கொண்டு கொடுப்பதற்காக ஒரு சஹாபி எப்போ ரெடியாக இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நியமிக்கல அவரை, நீங்கள் நில்லுப்பான்னு சொல்லலை. அவர் ஓய்வு வீட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு, அவருடைய தேவையெல்லாம் முடிஞ்ச பிறகு செய்வார். ஒரு 3-3:30 மணிக்கு ஓடி வந்து என்ன செய்வார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில் உட்காந்துருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகை சென்றால் தண்ணீர் எடுத்து கொடுப்பது, கழிவறைக்கு சென்றால் தண்ணீர் கொண்டு ஊற்றுவது போன்ற பணிகள் செய்தார். இது அவர் ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நியமிக்கவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும், நியமிக்கவில்லை, நீ வந்திருப்பான்னு சொல்லலை, உன்னால் வர முடியலன்னு சொன்னால் இன்னொரு ஆள் நியமின்னு சொல்லலை, என்னால் இது முடியாதுன்னு சொல்ல வரல. அவர் மேலோட்டமாக மேல்மிச்சமாக இந்த பணியை செய்து கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் ஒரு சிறந்த ஒரு வேலையை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள், ஏதாவது காசு பணம் கேட்பார், இல்லாட்டி ஒரு வீடு வாங்கி தாங்கன்னு கேட்பார், ஏதாவது கேட்பார், நம்ம செஞ்சு கொடுத்துருவோம், அவருக்கு அதான் நினைப்பார் அப்படின்னு சொல்லி. அவர் கேட்ட உடனே அவர் சொன்னார், யாரை சொல்ல நாளைக்கு சொல்லுகின்றேன் எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஒரு நாள் மறுநாள் இதே மாதிரி வராரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னங்க நேற்று சொன்னீங்க, முடிவு பண்ணிங்களா? நான் முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள். அவர் சொன்னார், சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க ஆசைப்படுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நினச்சேன் நீங்கள் எதாவது கேட்பீங்க, உலக தேவைகளை கேட்பீங்க. அப்போது சஹாபாக்களுடைய ஒவ்வொரு பணிக்கு பின்னால் இருந்தது என்னன்னு சொன்னால் இதுதான், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் வாழ வேண்டும். இதுதான் ஒவ்வொரு நபித்தோழர்கள் பின்னால் இருந்தது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளுமே, இப்போ நமக்கு ஒரு செல்வந்தரோடு நெருங்கி பழகுகின்றோம், அவருக்கு உதவி செய்யணும், அவர் கேட்குறாரு, சொல்லுங்கள் ஹஸ்ரத் உங்களுக்கு என்ன வேணும்னு. என்ன ஹஸ்ரத் என்ன சொல்லுவார், நான் ஹஜ்ஜுக்கு போகணும், என்னை உம்ரா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார், ஒரு கோடம்பாவில் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுங்க, வீடு இல்லாமல் இருக்கேன், இல்லை ஒரு கடை வச்சு கொடுங்க, சரியா நான் பொழைச்சிக்கிறேன், பள்ளிவாசலில் சம்பளம் பத்தலை, ஒரு கடை வச்சு கொடுங்க, பொழைச்சிக்கிறேன், இப்படிப்பட்ட உலக தேவைகளை சொல்லுவார். ஆனால் யாராவது ஒருவர் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் துவா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள், நாளைக்கு மறுமை நாளில் நான் சோனவாசியாக ஆக வேண்டும், என்னுடைய கபர் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையை நான் உட்பட யாரும் சொல்வதில்லை, இல்லையா? ஆனால் நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள்னு சொன்னால், ஒரு சிறிய ஒரு பணியை செய்தாலும் இதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியும் அல்லாஹுடைய தூதரின் திருப்தியும் ஏற்பட்டு சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய கையை பிடித்து, தோழரை அப்படியே ஆகட்டும், நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்ற சுப செய்தியும் சொன்னார். அவருக்கு பதில் சொன்னாங்க, இதெல்லாம் முடியாதுப்பா, இதுக்கெல்லாம் சொர்க்கம் போக முடியுமா என்பதாக சொல்லவில்லை, நீங்கள் நினைப்பது பற்றி ஆகட்டும், அல்லாஹையும் அல்லாஹ் தூதரையும் பின்பற்றினால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கை கொடுப்பான் என்ற சுப செய்தி சொன்னார்கள், துவா செய்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு ஒரு திறந்த புத்தகமாக இருந்தது. பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்வியாக இருந்தாலும் சரி,
யாருமே குறை கூட முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கி என்ன மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொல்கின்றார்கள்? அந்த காலத்தில் வந்த அரபிகள் அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்தார்கள் இல்லைங்களா? ரசூலுல்லாஹ்வை நேரடியாக பார்த்தாங்க. அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் குறையாக சொல்ல முடியும். ஆனால் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய பழக்கம் அவருக்கு இல்லை. சொன்னாங்க, தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் சிறந்தவர் தான், நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்ட். ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் சொன்ன வார்த்தை என்ன? எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் கரெக்ட், 99 மார்க் கொடுத்துரும். இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லாதீங்க, மீதெல்லாம் கரெக்ட். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு கையில் சூரியனையும் மறு கையில் சந்திரனையும் கொடுத்தாலும் இந்த பணியை நான் விட்டு விலக மாட்டேன். நீங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுத்தாலும், நீங்கள் பொன் பொருள்களை கொடுத்தாலும், சிறந்த ஒரு பெண்ணை அல்லது பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தாலும், சிறந்த மருத்துவத்தை நீங்கள் செய்தாலும் சரி, இந்த பணியை விட்டு நாம் ஒருபோதும் விலக மாட்டேன். ஆக இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. இதற்காகத்தான் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். ஏனென்று சொன்னால், நல்லா பாருங்கள், இன்றைக்கி மனிதர்கள் வாயில் நாம் புகழ்களையும் பெருமைகளையும் பாராட்டுகளையும் பெற விரும்புகின்றோம். என்னை குறித்து யாருன்னா பேசுங்க, பாராட்டி பேசுங்க சொன்னோடனே ஒருத்தன் பாராட்டி பேசினா குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கு எல்லாமே பாவம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் விரும்பாத போதுனா எதிர்பார்க்காத போது அல்லாஹ் தன்னுடைய தூதரை எப்படி பாராட்டுகின்றான்? நீங்கள் நற்குணத்தில் உன்னதமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றீர். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். இதை தவிர எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக சொல்ல முடியாது. அல்லாஹ்வே பாராட்டுகின்றான், நீங்கள் ஆல் தி பெஸ்ட், நீங்கள் சிறந்தவர், நீங்கள் நல்ல நற்குணத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹுலுகின் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா இந்த தூதரை கொடுக்கணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்திருப்பான். சும்மா கொடுத்துருவான் அல்லாஹ் சொர்க்கத்தை சொல்லும் போது என்ன சொல்கிறான்? இறை நம்பிக்கை கொண்டோம் என்ற காரணத்துக்காகவே நீங்கள் சோனத்தில் நுழைவிக்கப்பட மாட்டீர்கள் இல்லைங்களா? நான் களிமா சொன்னேன், அல்லாஹ் நம்புகிறேன், இதனால் அல்லாஹ் சோதனை இல்லாமல் சொல்கிறது நுழைவி வச்சுருவானா? சொல்லுங்கள். இல்லை. ஹசிபன் நாசு ஐ யுத்ரக்கும் ஐ யக்கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் சொல்கின்றார், ஹசிபன் நாசு ஐ யக்கூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நான் இறை நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரே காரணத்துக்காக அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டார்களா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றார். அப்போது அல்லாஹு தஆலா நற்குணத்தின் மீது நீங்கள் உன்னதமான நிலையில் இருக்கின்றன என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான்னு சொன்னால், கலமுடைய 4வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் சோதித்திருப்பான் அவர்கள். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னால் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டார். காபத்துல்லாவுடைய சுவற்றின் மீது சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கப்பாப் பின் அரத் ஓடி வருகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த மக்கா வாசிகள் செய்யக்கூடிய அநியாயங்கள் தாங்க முடியவில்லை, தொழுக முடியவில்லை. தலையிலே குடலையும் ஆட்டுடைய ஒட்டகத்துடைய இறைச்சி இந்த குடல்களையும் கொண்டு வந்து போடுகின்றார்கள். இபாதத்தே பண்ண முடியல, உங்கள் செய்தியை கேட்க முடியல, எல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யணும் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். இந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். சாய்ந்து கொண்டு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து அமர்கின்றார்கள். கப்பாப், என்ன சொல்கின்றீர்? முன் சென்ற சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் உயிரோடு அறுக்கப்பட்டார், இரும்பு சிப்பினால் சதை தனியாக எலும்பு தனியாக ஆக்கப்பட்டார், கடும் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அப்படி ஏதோ நமக்கு நடக்கலையோ, அதற்குள்ளாக ஏன் மக்களுக்கு நீங்கள் எதிராக நீங்கள் பிரார்த்திக்க கேட்கிறீர்கள்? சற்று நீங்கள் பொறுமையாக இருக்கும் என்பதாக கப்பாபின் அறத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கோட் பண்ணி காட்டாங்க சொன்னால், நமக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் இதைவிட கொடுமையாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டது. இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் பட்ட சித்திரவதைகளை படுத்தி பேசினா நமக்கு அளவு வருதா இல்லையா? சுடுமணிலே படுக்க வைக்கப்பட்டார்கள், நெருப்பிலே படுக்க வைக்கப்பட்டார்கள், பிலால் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், ஒட்டகத்தின் மீது 2 பிரிவாக பிரிக்கப்பட்டார்கள் யாசர் ரலியல்லாஹுடைய பெற்றோர்கள். இதையெல்லாம் நம்ம கேட்கின்றோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தெரியுமா இல்லையா? பார்த்து சொல்கிறாங்க, முன் சென்ற நபிமார்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள், அப்படிப்பட்ட நிலைமை எதுக்கும் வரல என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சோதனைகளை சந்தித்திருப்பார்கள். அப்போ அதையெல்லாம் சந்தித்து கொண்டு இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய சோதனை, இதனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்தார்கள். அநியாயங்களும் அட்டூழியங்களும் இருந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நற்குணமுள்ள மனிதனாக திகழ்ந்தார்கள். அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது. அக்கிரமங்களை கண்டு மனம் வெதிமுறையாக இருந்தார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, தம்முடைய உறவினர்கள் அனைத்தையும் அழைக்கின்றார்கள். எல்லா குடும்பத்தாரும் அழைத்து ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி கூப்பிட்றாங்க.
சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மக்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிந்திக்க ஆரம்பித்தார்கள், திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இங்கே பாருங்கள், உலகத்தில் நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் என்னுடைய உறவினராக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், என்னுடைய நெஞ்சத்தில் ஈரம் இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு என்ன வேணுமோ உலகத்தில் கேளுங்க, தரேன். ஆனால் நாளைக்கு மறுமை நாளில் உங்களுக்காக நான் எந்த விதமான சிபாரிசும் செய்ய முடியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னை நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாளைக்கு மறுமை நாள் எதுவும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. யார்கிட்ட சொல்கிறாங்க? குடும்பத்தார்கிட்ட சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டியவர்கள். இருந்தாலும் அவளுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்ய வேண்டும், அவர்கள் அக்கிரமங்களிலிருந்து வெளியே வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த உறவினர்கள் ஒவ்வொருத்தரும் ஹதீஸில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பேராக சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கடைசியாக தம்முடைய மகள் ஃபாத்திமாவை எழுதி சொல்லுங்கள், மகள் ஃபாத்திமாவை, நீ ஒரு நபியின் மகள் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தருவது இல்லை, அல்லாஹை அஞ்சிக்கொள் என்பதாக தம்முடைய மகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் இன்று இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதரை புகழ்ந்து பாடினால், அல்லாஹுடைய தூதரை கொடுத்து புகழ்ந்து பேசினால், இதன் காரணமாக அல்லாஹுடைய தூதர் நினைச்சு வரேன்னு சொன்னால், நம்மை நாளைக்கு மறுமை நாள் இனம் கண்டு அடையாளம் கண்டு நீங்களாம் சொர்க்கத்துக்கு வந்துடுங்க என்பதாக அழைத்து செல்வார் நம்ம எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அது நடக்கவே நடக்காது. காரணம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை அல்லாஹுடைய தூதருடைய சமுதாயம் சஹாபாக்கள் செய்யவே இல்லை. அப்போ சஹாபாக்கள் செய்தனன்னு சொன்னால், முடிந்தவரை தம்மால் முடிந்தவரை அல்லாஹுடைய தூதரை பின்பற்றினார்கள். அதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், பாருங்கள், உங்களிடையே ஒரு தூதர் வந்து கொண்டிருக்கின்றார், நீங்கள் துன்பத்துக்குள்ளாவது அவருக்கு கடினமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அவர் உங்கள் வெற்றியின் மீது பேராவல் கொண்டவராக இருந்து கொண்டிருக்கின்றதாக 9 அத்தியாயம் 128 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். ஆக அந்த கால மக்கள் இந்த அறியாமை போக்குவதற்காக வேண்டிய அல்லாஹுடைய தூதர்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிக்கு இறுதியாக கடைசியாக அல்லாஹு தஆலா தம்முடைய தூதருக்கு இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அந்த குர்ஆனை கொண்டு இந்த மக்களை வழிகாட்டக்கூடிய, இந்த மக்களுடைய சமுதாயத்தை நேர்வழி பெறக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதுத்துவ பணியை செய்வது மட்டுமல்லாமல், அல்லாஹும் தூதரும் பேசியது என்ன, 2 பேருக்கு நடந்த கான்வர்சேஷன் என்ன என்பதுதான் குர்ஆன். அல்லாஹு தஆலா இதையெல்லாம் சொன்னானோ அனைத்தும் குர்ஆன். அல்லாஹும் தூதரும் தனியாக ரகசியமாக பேசிய விஷயங்கள் ஹதீஸுல் குத்ஸி என்பதாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. எதுவுமே மறைக்கப்படவில்லை. இது ஹதீஸில் இல்லை, குர்ஆனில் இல்லை. அல்லாஹும் ரசூலுல்லாஹ் நடந்த விஷயம் எதிலும் இல்லை என்பதாக ஏதும் சொல்ல முடியாது. அனைத்தும் வெளிரங்கமாக பகிரங்கமாக என்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நம்முடைய பணியை நாம் என்ன செய்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் அல்லாஹு தஆலா தூதராக இந்த நபியை தூதராக தேர்ந்தெடுத்து அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான்னு சொன்னால், அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இந்த மக்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருப்பான் பாருங்கள். அல்லாஹு தஆலா தூதரை சொல்கின்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கே ரஹ்மத்தாக அருட்கொடையாக நாம் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் இது குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அந்த தூதுத்துவ பொறுப்பை நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர் என்பதாக அல்லாஹு தஆலா 5 அத்தியாயம் 67 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவ பணியை மிக செம்மையாக நிறைவேற்றி காட்டினார்கள். மிக சரியான முறையில் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அதை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். இறுதியாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மக்களை நீங்கள் இந்த நபியை பின்பற்றுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவராக இருந்தால் இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள். மேலும் இந்த நபியை நீங்கள் பின்பற்றதன் மூலமாக அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை பாவங்களை மன்னிப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். 3 அத்தியாயம் 38 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய மன இச்சைப்படி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொன்னதே இல்லை. ஆக இப்படி உருவாக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி அமைக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அல்லாஹு தஆலா சிறப்பூட்டும் விதமாக அந்த பணியை செவ்வனை செய்யும் விதமாக மெஹராஜுக்கு அல்லாஹ் தன்னுடைய தூதரை அழைக்கின்றான். அழைத்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டுகின்றான். சொர்க்கத்துக்கு எப்படிப்பட்ட மக்கள் செல்வார்கள் என்பதை காட்டுகின்றான், நரகத்துக்கு எப்படிப்பட்ட மக்கள் செல்வார்கள் என்பதை காட்டுகின்றான். இதெல்லாம் பார்த்து இப்போ போய் மீண்டும் அந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தம்முடைய தூதரை அனுப்புகின்றான். சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து விட்டு வந்து அந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். அந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரவலாக்கினார்கள். அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஆசைகளை அதிகப்படுத்தினார்கள். நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டிய, நரகத்தை பயப்பட வேண்டிய அச்சத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க,
நான் பார்த்த வேதனையும் நான் பார்த்த தண்டனைகளும் நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் மனைவியோடு நீங்கள் இன்பம் அனுபவிக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு காட்சியை நான் பார்த்து வந்திருக்கேன் என்பதாக சொன்னார்கள். ஆக இறுதியாக நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பை வெளிப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் எப்படி வெளிப்படுத்துகின்றோம்? அல்லாஹுடைய தூதரும் இஸ்லாமும் அங்கீகரிக்காத செயல்களை நாம் செய்து நம்முடைய சமுதாயம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றது. எதையோ பிதாத்தான விஷயங்களையும் ஷிர்கான விஷயங்களையும் நன்மை தரும் விஷயங்களாக மார்க்கத்தில் புதிய புதிய விஷயங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தூதரை இதெல்லாம் பின்பற்றக்கூடிய நோக்கம் அல்ல. நாம் செய்ய வேண்டியது அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆழ்ந்து படிக்க வேண்டும். எல்லாம் என்ன செய்யுங்க, இந்த மாதத்தில் அல்லாஹுடைய தூதரை புகழ் பாடுவதை விட்டுவிட்டு ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புக் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கை வரலாறு சுயசரிதை, அந்த புத்தகத்தை இந்த மாதத்தில் ஒவ்வொரு சாப்டராக படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவம், அவருடைய வாலிப பருவம் ஃபுல்லாக இருக்குது இந்த புத்தகம். அதை நாம் படிப்பது மட்டுமல்லாமல் அதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சற்று மாற்றம் ஏற்படும். குர்ஆனை படிக்கணும் கரெக்டு. இப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும், இனி எங்கே போனாலும் சரி, இல்லாட்டி சின்ன சின்ன விஷயமாக வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நம்ம ஜமாத் இஸ்லாமியில் ஐஎஃப்ல கூட சின்ன சின்ன புக்கு இருக்குது. இந்த புக்கு நீங்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வாங்கி கொடுத்து, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் இறந்த மாதம் அவர்கள் நினைவாக இந்த புத்தகத்தை தருகின்ற படித்து பாருங்கள். ஆக முதலில் நாம் படிக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் நாம் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கும்போது நம்முடைய உள்ளத்திலே அதன் தாக்கம் வெளிப்படும். நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம் என்ற ஒரு யோசனை நமக்கு வரும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை நம்மை மாற்றவில்லை என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழி நம்முடைய வரலாற்றை நாம் சரியாக படிக்கவில்லை என்பதுதான் சரியான வழி. இல்லைங்க, படிச்சிட்டாங்க, ரஹீக்குல் மக்தூம் 100 தடவை படிச்சிட்டேன், இங்கே எந்த மாற்றம் வரலை என்று சொன்னால் அவர் சரியாக படிக்கவில்லை என்பது. ஏன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை முறையும் குர்ஆனும் இந்த மனிதனை நிச்சயமாக மாற்றும். குர்ஆனுடைய ஒரு வசனங்கள் எத்தனையோ சஹாபாக்களை மாற்றியிருக்கின்றன. ஹலீஃபாக்களை உருவாக்கி தந்திருக்கின்ற ஒரே ஒரு வசனம் ஹலீஃபாக்களை உருவாக்கி தந்திருக்கின்றது. ஆனால் நம்மை மாற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி படித்தார்கள், இது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்பதாக அணுகினார்கள். அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கைக்குரிய அனைத்து துறைகளுக்கும் முன்மாதிரி என்பதாக பார்த்தார்கள். ஆக நாமும் அனைத்து வழிகாட்டியாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நாம் எடுத்துக்கொண்டு குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக மாற்றங்களும் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை முறையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அந்த தூதுத்துவ பணியை அல்லாஹுடைய தூதர் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு அந்த பணியை இறுதியாக கடைசியாக அந்த பொறுப்பை நம்மிடத்தில் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த பணியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணியை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவோம் என்ற ஒரு அச்சத்தையும் நம் உள்ளத்திலே பதிய வைத்துக்கொண்டு நாம் முழுமையாக இந்த தூதுத்துவத்தை பணியை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அந்த பணிகளை ஏற்படக்கூடிய சிறிய பெரிய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளைக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக. ربنا اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.